லியோ படத்துல நான் ரெடி தான் வரவான்னு பட்டே கிளப்பின விஜய் அவர் சொன்ன மாதிரியே கட்சியை ஆரம்பிச்சு களத்துக்கே வந்துட்டாரு. ஆனா இன்னமும் அந்த பாடல் காட்சியில நடனமாடியவங்களோட சம்பள பாக்கி பஞ்சாயத்து ஓஞ்ச மாதிரி இல்லை. நடன இயக்குனர் சங்க தலைவர் தினேஷ் மாஸ்டர் மீதான குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? லியோ படத்தின் நான் ரெடிதான் வரவா என்கிற பாடல் 1000க்கும் அதிகமான நடன கலைஞர்களை வைத்து மிக பிரம்மாண்டமாக படம் பிடிக்கப்பட்டது. பாடலை நடிகர் விஜயின் ஆஸ்தான நடன இயக்குநர்களில் ஒருவரான தினேஷ் மாஸ்டர் இயக்கி இருந்தார். லியோ படத்தின் வெளியீட்டுக்கு முன்பாகவே இந்த பாடல் காட்சியில் நடனமாடியவர்களுக்கு சரிவர சம்பளம் தரவில்லை என பலரும் தயாரிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதோடு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்திருந்தனர். லியோ திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் விஜய் 2 படங்களை நடித்து முடித்த பிறகும் அந்த பஞ்சாயத்து மட்டும் இன்னும் தீர்ந்த பாடில்லை. சென்ற மார்ச் 30ஆம் தேதி இது தொடர்பாக நடன இயக்குனர் கௌரி சங்கர் என்பவர் தமிழ்நாடு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நடன இயக்குநர்கள் சங்கத்தில் சென்று முறையிட்ட போது அதன் தலைவராக உள்ள தினேஷ் மாஸ்டரின் ஆதரவாளர்கள் கௌரி சங்கரை அடித்து விரட்டிய சிசிடிவி காட்சிகளும் வெளியானது. இதன் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் நடன இயக்குநர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராக உள்ள கல்யாண் மாஸ்டரிடம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தலைவர் தினேஷ் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வருவதால் அவர் பதவி விலக வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த சூழலில் கல்யாண் மாஸ்டரை தனிப்பட்ட முறையில் சந்தித்த தினேஷ் மாஸ்டர் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று தானே பதவி விலகிக் கொள்வதாக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் சென்ற திங்கட்கிழமை அவசர பொதுக்குழு கூட்டி தினேஷ் மாஸ்டரை பதவி விலகும்படி நிர்பந்தித்த போது அவர் சரியான காரணத்தை தெரிவிக்காமல் தீர்மானத்தில் கையெழுத்திட மறுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அங்கு இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி சலசலப்பாக மாறியிருக்கிறது. கல்யாண் மாஸ்டரின் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 2 தரப்பிலும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பெப்சி யூனியனிடம் கொண்டு சென்ற போது அதன் தலைவராக உள்ள RK செல்வமணியும் தினேஷ் மாஸ்டருக்கு ஆதரவாக செயல்படுவதாக நடன இயக்குனர் கல்யாண் குற்றம் சாட்டியுள்ளார். கேமரா எங்கே இல்லையோ வெளில கூட்டு போய் இந்த பக்கத்தில் அந்த சந்தில் போயிட்டு அங்கே போயிட்டு அவரை வச்சு அடிச்சிட்டாரு. அவர் செக்ரட்டரி இன்னும் ஒரு 2-3 பேர் வச்சு அடிச்சிட்டாங்க. ரவுடிசம் பண்ணுறாங்க. தப்பு நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களை உள்ளே விட்டாங்களா? இது எங்களுக்கும் யூனியன் தானே, எல்லாரும் உள்ளே போய் பேசலாம்ல, அதை விடலாம் அவங்க. தன் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த நடன இயக்குனர் தினேஷ் லியோ பாடல் காட்சியின் படப்பிடிப்பில் 35 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். நான் ரெடிதான் வரவா பாடல் காட்சியில் மொத்தம் 1600 நடன கலைஞர்களை பயன்படுத்தியதாக தெரிவித்த தினேஷ் மாஸ்டர் சங்கத்தில் மொத்தமாகவே 800 பேர் மட்டுமே உறுப்பினர்களாக இருப்பதால் மெம்பர்ஷிப் அல்லாத 800 பேரை ஏஜென்ட்ஸ் மூலமாக பயன்படுத்தியதாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கான சம்பளத்தை நான் முறைப்படி தயாரிப்பு நிறுவனத்திடம் இருந்து பெற்றுக் கொடுத்து விட்டதாக தெரிவித்த தினேஷ், உறுப்பினர் அல்லாதவர்களை ஏஜென்ட்ஸ் ஏமாற்றி சென்றிருந்தால் அதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்கிற நியாயமான கேள்வியையும் எழுப்பியுள்ளார். அதோடு நேற்றைய தினம் நடன இயக்குனர் சங்கத்தில் நடந்த சலசலப்புகளை வீடியோ எடுக்க வந்த பத்திரிகையாளர்களை தடுத்து நிறுத்தி ஆதரவாளர்கள் தகாத வார்த்தையால் திட்டியதற்கும் நடன இயக்குனர் தினேஷ் மன்னிப்பு கேட்டுள்ளார். இங்கே ஒரு கேமரா வச்சு அங்கே 2 பேர் 3 பேர்ட்டையும் சொன்னேன், நான் போகல, நாளைக்கு கட்டாயம் நான் தருவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுதான் முறையும் கூட. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சிடும். எல்லாத்துக்கிட்டே நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விவகாரத்திற்கு தீர்வாக விரைவில் நடன இயக்குநர்களின் சங்க தேர்தல் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதில் பதவியே வேண்டாம், விட்டால் ஓடிவிடுவேன் என சற்று நேரத்திற்கு முன்பு பேசிய தினேஷ் மாஸ்டரே திடீரென ட்விஸ்ட் அடித்து தன்னால் 4 பேருக்கு உதவ முடியும் என்றால் நானே தேர்தலில் நிற்பேன் என கூறி அனைவரையும் அதிர வைத்திருக்கிறார். நல்லா செய்யறவங்க வந்தா நான் கூட இருந்து துணையா இருப்பேன். நீங்க போட்டி எடுக்கிறீங்களா இல்லையா? அப்படி நல்லா செய்யறவங்க வரலனா நீங்களே நிப்பீங்களா? ஆமா. 19 வயது கல்லூரி மாணவி வீடு புகுந்து கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. காதல் திருமணத்தை மறுத்த காதலிக்கு காதலன் கொடுத்த கல்யாண பரிசுதான் இது.
ஸ்ட்ரெச்சரில் இழுத்து வரப்படும் இந்த சடலம் காதலனால் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட ஒரு 19 வயது கல்லூரி மாணவி. வீட்டிற்குள் தனிமையில் இருந்தவர் வீடு புகுந்து குத்தி கிழிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கொடூரத்தின் பின்னணியை தேடித்தான் காவல்துறை உயரதிகாரிகள் கொல்லப்பட்ட பெண்ணின் குடும்பத்தாரிடம் என்ன நடந்தது என தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் அஸ்விகா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பொன்முத்து நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் வனிதா தம்பதியின் மூத்த மகள். 19 வயதான அஸ்விகா கோவை மலுமச்சம்பட்டியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி ஐடி 2ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வீட்டில் தனிமையில் இருந்தபோதுதான் அஸ்விகா இப்படி ஒரு கொடூர தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த அஸ்விகாவை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி போலீசார் கைவிரித்துள்ளனர். இந்த கொடூரத்தை செய்த கொலைகாரன் நேரடியாக பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்திருக்கிறார். அவரிடம் விசாரித்த போதுதான் நடந்த கொலைக்கு காரணம் அஸ்விகாவின் 2வது காதல் என்று தெரிந்திருக்கிறது. ஆம், கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு பொள்ளாச்சி குமரன் நகர் பகுதியில் அஸ்விகாவின் குடும்பம் வசித்து வந்திருக்கிறது. அப்போது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த 23 வயதான பிரவீன்குமார் என்ற வாலிபருடன் அஸ்விகாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இந்த காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் கூறிய நிலையில் திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சமீப நாட்களாக அஸ்விகா வருங்கால கணவன் பிரவீன்குமாருடன் பேசுவதை தவிர்த்து வந்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த பிரவீன்குமார் அஸ்விகாவை கண்காணித்த போது ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அஸ்விகா பொள்ளாச்சியை சேர்ந்த வேறொரு நபரை காதலித்து வந்தது தெரிந்தது. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின்பும் காதலி வேறொரு வாலிபருடன் இப்படி காதல் உறவாடுவது பிரவீன்குமாருக்கு ஆத்திரத்தை கிளப்பியது. இதுகுறித்து அஸ்விகாவின் தாயிடம் நடந்ததை கூறி மகளை கண்டிக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் தாயின் கண்டிப்புக்கெல்லாம் அஸ்விகா செவி மடுப்பதாய் இல்லை. பொள்ளாச்சி வாலிபருடன் காதலை கண்டினியூ செய்திருக்கிறார். இதனால் கடுப்பான பிரவீன்குமார் நேரடியாகவே அஸ்விகாவிடம் இந்த காதலை கைவிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கண்டிப்புடன் கூறியுள்ளார். ஆனாலும் அஸ்விகா கேட்பதாயில்லை. அதோடு திருமணம் செய்ய மறுத்து பிரவீன்குமாருக்கு எண்டு கார்டு போட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த பிரவீன்குமார் இனியும் காதலியை விட்டு வைக்க கூடாதென அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். சம்பவத்தன்று அஸ்விகா தனிமையில் இருப்பதை நோட்டமிட்டு யாரும் இல்லாத நேரம் பார்த்து வீட்டிற்குள் புகுந்திருக்கிறார் பிரவீன்குமார். அங்கே கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்த அஸ்விகாவை முகம், வயிறு, கழுத்து என 6 இடங்களில் கத்தியால் சரமாரியாக குத்தி வெறியாட்டமாடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிந்த போலீசார் பிரவீன்குமாரை கைது செய்து பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே இந்த கொலையில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று தெரியவரும். காதலை திருமணமாக பரிணமிக்க வைப்பது எத்தனை பெரிய சவால் என்பது போராடி காதல் திருமணம் செய்த உண்மையான காதலர்களுக்கு மட்டுமே தெரியும். அப்படி இருக்க திருமணம் வரை சென்ற காதலை முறித்து வேறொருவருடன் சென்ற காதலியை காதலனே கொன்று போட்டிருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 35 வயசான ஆட்டோ டிரைவர் கடத்தி கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. தந்தையை கொன்ற வழக்கில் தொடர்புடையவரை 8 வருஷம் காத்திருந்து மகன் பழிக்கு பழி வாங்கிய பயங்கரம் இது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த பிரம்மதேசம் பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடை அன்று கொலைக்களமாக மாறியிருந்தது. ரத்தம் வழிந்தோட தலையில் வெட்டு காயங்களுடன் கொன்று வீசப்பட்டிருக்கிறார் ஒரு வாலிபர்.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் கொல்லப்பட்டவர் பிரம்மதேசம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட மணிகண்டன் என்று தெரிந்திருக்கிறது. 35 வயதான மணிகண்டன் சமீப காலமாக காஞ்சிபுரம் தாலுகா வெங்கடாவரம் பகுதியில் வசித்து வந்துள்ளார். ஆட்டோ ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த மணிகண்டன் சம்பவத்தன்று கறி வாங்குவதற்காக காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதிக்கு சென்றவர் அதன் பிறகு சடலமாகவே மீட்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போதுதான் பிரம்மதேசம் பகுதியைச் சேர்ந்த விஜய், வேல்முருகன், குத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுரங்கம், சித்தன்னக்கால் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது வாலிபர் உட்பட 4 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மணிகண்டனின் கொலை ஒரு பழிவாங்கும் படலம் என்று தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு மணிகண்டன் அவரின் நண்பர்களுடன் பிரம்மதேசத்தை சேர்ந்த பாஸ்கரன் என்பவரின் விவசாய நிலத்தில் அமர்ந்து மது அருந்தியுள்ளார். இதனை பாஸ்கரன் தட்டி கேட்டதால் 2 தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த விரோதத்தில் போதை கும்பல் பிரம்மதேசம் டாஸ்மாக் அருகே பாஸ்கரனின் தலையில் கல்லை போட்டு மிக கொடூரமாக கொலை செய்துள்ளது. எட்டு ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த கொலையில் போலீசார் 3 பேரை கைது செய்தனர். முதல் குற்றவாளி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் 2வது குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் ஏத்திரியாக அறிவிக்கப்பட்ட மணிகண்டன் மீது குற்றம் குறைவாக இருந்ததால் அவருக்கு எளிதில் ஜாமீன் கிடைத்துள்ளது. அன்று முதல் மாமியார் ஊரான காஞ்சிபுரம் பகுதியில் ஆட்டோ ஓட்டிக்கொண்டு குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார் மணிகண்டன். அது விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இந்த விஜய் வேறு யாருமல்ல, மணிகண்டனின் நண்பர்களால் கொல்லப்பட்ட பாஸ்கரனின் மகன். முதல் குற்றவாளி தற்கொலை செய்து கொள்ள 2வது குற்றவாளி சிறையில் இருக்க 3வது குற்றவாளியான மணிகண்டன் மட்டும் சுதந்திர பறவையாய் சுற்றி திரிந்தது விஜய்க்குள் கொலை வெறியை தூண்டியது. 8 ஆண்டுகளாய் தந்தையின் கொலைக்கு பழி தீர்க்க நேரம் பார்த்து காத்திருந்த விஜய்க்கு மணிகண்டனின் ஜாமீன் சந்தோஷத்தை கொடுத்துள்ளது. அவரை கொடூரமாக கொலை செய்ய வேண்டுமென நண்பர்களுடன் சேர்ந்து திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதிக்கு சென்று கொண்டிருந்த மணிகண்டனை வழிமறித்து கடத்திய விஜயும் அவருடைய கூட்டாளிகளும் அவரை கோணி மூட்டையில் கட்டி தலையில் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளனர். தந்தையை கொன்ற அதே இடத்தில் மணிகண்டனின் சடலத்தை வீசிவிட்டு எஸ்கேப் ஆகி இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி 8 ஆண்டுகளுக்கு முன் தந்தையை கொன்ற அதே ஜூன் மாதத்தில் தற்போது மணிகண்டனை கொலை செய்திருப்பதும் கவனத்திற்குரியதாக மாறியிருக்கிறது. சரணடைந்தவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலம் அடிப்படையில் வழக்கு பதிந்த போலீசார் விஜய், வேல்முருகன், பொன்னுரங்கம் ஆகிய 3 பேரையும் செய்யாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 17 வயது சிறுவனை கடலூர் கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். தந்தையின் கொலைக்கு பழிவாங்க 8 ஆண்டுகள் காத்திருந்து தந்தை கொல்லப்பட்ட அதே மாதம் அதே இடத்தில் கொலையில் தொடர்புடையவரை கொன்று பழி தீர்த்த மகனின் செயல் பிரம்மதேசம் பகுதியை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.